நீங்க ஒருத்தரை ஒருத்தர் நேசிங்க. அதுவும் எப்படி நேசிக்கணும்னு சொன்னார் தெரியுமா? உன்ன விட மற்றவங்கள நீ அதிகமா நேசிக்கணும். என்ன விட நான் அதிகமா மற்றவங்கள நேசிக்கணும். அந்த நேசிக்கிற ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னா, ஹெல்ப் பண்ணுகிற ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு யாருமே வந்து இப்படிப்பட்ட தனிமையில போய் உட்கார்ந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா. ஸோ அதனால இன்னைக்குள்ள யூத் ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டா இருக்கட்டும், இல்லன்னு சொன்னா ஏதாவது பிரேயர்ல அப்படி முன்னாடி வரணும். அப்படிங்கிறதுல எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும். இன்னைக்கு ஒருவேளை அநேக யூத் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு நீங்க பிரதர் வந்து ரொம்ப டேலண்டா இருக்காரு. அவங்க நல்லா பாடுறாங்க. இவங்க நல்லா துதிக்கிறாங்க. இவன் நல்லா வந்து கிட்டார் போட்டு நல்லா வந்து கீபோர்ட் வாசிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு தெரியுமா? இன்னைக்கு உலக பிரகாரமாக இன்னைக்கு நம்ம ஒரு ஜாபுக்கு போறோம். ஒரு இன்டர்வியூக்கு போறோம். என்ன சர்டிஃபிகேட் பார்த்து, அது என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு தகுதிக்கு வேலை குடுக்குறான். ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு தெரியுமா? எந்த தகுதி இல்லனாலும் உங்கள அழைச்சு, அவர் உங்கள தகுதிப்படுத்தி உங்கள உலகத்துக்குள்ள அனுப்புறாரு.